அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம மரபு சொற்களை பார்க்க போகிறோம். மரபு சொல்னா என்ன அப்படின்னு கேட்டால், மரபுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அதே சொல்லாலேயே வழங்குவது தான் மரபு சொற்கள். உதாரணமாக சொல்லணும்னா பறவைகள், விலங்குகள், இதனுடைய உயிரினங்களுடைய ஒலிகள், அப்புறம் அது ஒலிக்கும் முறைமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம முன்னோர்கள் எப்படி கூறினாங்களோ அப்படியே சொல்லுவோம். நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், ஆடு கத்துது, மாடு கத்துது, இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா. குரங்குக்குட்டி, அணில் குட்டி, இப்படி தான் எல்லாத்தையுமே அப்படி ஒரே மாதிரியே சொல்லுவோம். ஆனால் அந்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து நம் முன்னோர்கள் வழங்கினர். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வினை மரபு சொற்கள். வினைன்றது என்ன, நம்மளுடைய செயல் இல்லையா. சோறு உண்ணுதல், சோறுன்னா நம்ம உண்ணுதல்னு சொல்லணும். சோறு உண்டான்னு சொல்லணும், சோறு தின்னான்னு சொல்லக்கூடாது. அப்போ எதை தின்னான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தின்பண்டங்கள்லாம் தின்னுதல் அப்படின்னு வரும். இப்போ முறுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு ஒரு தின்பண்டம், அப்போ தின்றான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. சோறுன்னு வந்தால் அதை உண்டான்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீர், தண்ணி வந்துச்சுன்னா குடித்தல்னு சொல்லணும். நீர் குடிக்கிறான்னு சொல்லணும். அப்போ எதை பருகுகிறான், பால் வந்தால் பால் குடிக்கிறான்னு சொல்லக்கூடாது, பாலை பருகுகிறான் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர், பூ இருந்ததுன்னா மலர் கொய்தல் அப்படின்னு சொல்லணும். மலர் பறித்தல் சொல்லக்கூடாது, மலர் கொய்தல். உமியை கருக்கிறது, உமி கருக்கினான் அப்படின்னு சொல்லணும். கவிதை இயற்றுதல். கவிதை யாரும் எழுத முடியாது, கவிதையை இயற்றணும், உண்டாக்கணும் இல்லையா, அதனால் இயற்றுது. அடுத்து பார்த்திங்கன்னா மாத்திரையே எல்லாரும் சொல்லுவோம் விழுங்குதல். மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, விழுங்குதல். தயிர் கடைதல், தீய மூட்டுதல், படம் வரைதல். காய்கறி அரிதல் அப்படின்னு சொல்லணும். காய்கறி வெட்டுன்னு சொல்லக்கூடாது, காய்கறி அரிதல். நாற்று நடுதல், இலை பறித்தல், நெல் தூற்றுதல். அதே மாதிரி களையும் பறித்தல். ஆடை நெய்தல், துணி இருக்கு இல்லையா, துணி நெய்யுறது. நீர் பாய்ச்சுதல். விளக்கு அப்படின்னு வந்தால் ஏற்றுதல். கூரை வேய்தல், கூரையை வேயணும் அப்படின்னு சொல்கிறது. கிளை ஒடித்தல், கிளையை ஒடிச்சிட்டு வான்னு சொல்ல, கிளையை வெட்டிட்டு வான்னு சொல்லக்கூடாது, கிளையை ஒடித்து வருது. அடுத்து பாட்டு பாடுதல். மரம் வெட்டுதல், மரத்தை தான் வெட்டுறது, மரத்தை ஒடிச்சிட்டு வான்னு சொல்ல முடியாது இல்லையா, கிளை சின்னதாக இருக்கால ஒடித்தல். கட்டுரை எழுதுதல், இந்த கட்டுரையை தான் நம்ம எழுதுதல் வரணும், கவிதைக்கு இயற்றுதல் வரணும். சுவர் எழுப்புதல், சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான்னு சொல்லணும். சுவரை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புறது. அப்புறம் கோலம் இடுதல், கல் உடைத்தல், ஏர் உழுதல். அம்பு எய்துதல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வண்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல். மாலை தொடுத்தல். இது வினை மரபு சொற்கள். இதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கட்டாயமாக சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒலி மரபு சொற்கள். ஒலி மரபு சொற்களில் எந்தெந்த விலங்குகளோ அதனுடைய ஒலி எப்படி சவுண்ட் எழுப்புது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆந்தை அலறும், கோழி கொக்கரிக்கும், எருது எக்காலமிடும், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. காகம் கரையும், வண்டு முரளும், குயில் கூவும், கிளி பேசும், குதிரை கணைக்கும். அருவிக்கு கூட ஒலி உண்டு இல்லையா, அப்போ அந்த அருவியினுடைய ஒலிக்கு முழவும் அப்படின்னு சொல்லணும். புறா குணுகும், தேனி ரீங்காரமிடும், நரி ஊளையிடும், குரங்கு அலப்பற பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை பிளிரும், மயில் அகவும். அடுத்தது நம்ம கூட்டப்பெயர்களை பார்க்கலாம். இப்போ ஆடு நல்ல கூட்டமாக இருந்ததுன்னா அது பேர் மந்தை. பழம் நிறையா இருந்தால் அது குலை. கல் நிறையா இருக்குன்னா அது குவியல். புல் கட்டு. மக்கள் நிறையா இருக்கிற இடத்துக்கு பேர் கூட்டம். எறும்பு நிறையா இருந்தால் சரியாக எறும்பு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, எறும்பு சாறை. மான் தோப்பு, மாமரம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடம் தோப்பு. திராட்சை நிறையா இருந்தால் குலை. விறகு கட்டு. வாழை மரம் நிறையா இருக்கிறது பேர் வாழை தோப்பு கிடையாது, வாழை தோட்டம். கம்பு நட்டிருக்காங்க இல்லையா, அது கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லணும். தென்னந்தோப்பு. அடுத்து வைக்கோல் நிறைய பேர் வைக்கோல் போர். வேல மரம் நிறைய வேலங்காடு. அடுத்து மாட்டு மந்தை, சோள கொல்லை, தேயிலை தோட்டம், ஆநிறை. பசுமாடு நிறைய இருந்தால் ஆநிறை கூட்டம். அடுத்து வீரர் படை. சவுக்கு தோப்பு, கரும்பு தோட்டம், நெல் வயல், பூந்தோட்டம், ஆலங்காடு, வெற்றிலை தோட்டம், பனந்தோப்பு. இதெல்லாம் கூட்டப்பெயர்கள். அடுத்து இளமை பெயர்கள். அணில், நம்ம என்ன சொல்லுவோம், அணில் குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
அணில் பிள்ளை. அதேமாரி கீரிக்கும் பிள்ளை தான். குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, பசுங்கன்று, எருமை கன்று, யானை கன்று, 4க்கு மட்டும் கன்று. புலிக்கு வந்து பரல், சிங்கத்துக்கு வந்து குருளை, கழுதை, எலி, குரங்கு, ஆடு, பன்றி, நாய், குதிரை, பூனை எல்லாத்துக்குமே குட்டி. இப்போ வாழிடங்கள் அதாவது இருப்பிடங்கள் பார்க்கலாம். ஆடு இருக்கிற இடத்துக்கு வந்து பட்டி, யானைக்கு கூடம், குதிரைக்கு கொட்டில், மாடுக்கு தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம், வாத்து, கோழி இதுக்கெல்லாம் பண்ணை, எலிக்கும் நண்டுக்கும் வலை, கரையானுக்கு புற்று. இப்போ இதில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். நல்லா படிச்சுக்கோங்க. அனைவருக்கும் வாழ்த்துகள்.